ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்போது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 7:28. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு பிரசங்கம் பண்ணினார். அந்த நாட்களிலே வேத பாரகர் பரிசேயரை போல அவர் போதியாமல் மறைச்சி மூடி பேசாமல் பகிரங்கமாய் உள்ளதை உள்ளபடி சத்தியத்தை சத்தியப்படி அதிகாரமுடையவராய் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தபடினால் அதிகாரம் உடையவர் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை அதிகாரம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். கவனிங்க. தொடர்ந்து அந்த 24வது வசனம், மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு இன்னைக்கு கர்த்தருடைய ஆராதனையிலே பங்கெடுக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறதை கவனித்து கேட்டு அதன்படி செய்கிறவன் இப்படியே ஆசீர்வதிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கவனித்து அதை கேட்போம். ஒருவேளை நாள் நமக்குள்ளே இருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்றாகிலும் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்போம். இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி தன் வாழ்க்கையிலே நடக்க மனதாய் இருக்கிறவன் கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் கற்பாறையிலே இப்போ நம்ம வீடு கட்ட அஸ்திவாரம் தோண்டுகிறோம். அந்த நல்ல ஸ்ட்ராங்கான மண் வர்றது வரைக்கும் நம்ம அஸ்திவாரம் தோண்டது போல கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். வீடுனா நம்மை தான் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை என்கிற கட்டடத்தை ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். 25வது வசனம் 7:25. அல்லேலூயா. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. ஒருத்தனுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள், வீணான செலவுகள், ஆபத்துகள் வந்தாலும் என்ன செய்யாது? அல்லேலூயா. என்ன செய்யாது தெரியுமா? அந்த குடும்பத்தையும் அது டச் பண்ண முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னு சொன்னால் அது கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நான் நேற்று சொன்னது போல அந்த யூரின் போகாமலும் அந்த கல் வந்து அடைச்சி 2 பக்கம் பயங்கர வியாதி வந்தாலும் ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. கண்மலையிலே கட்டப்பட்டிருக்கிறவனுக்கு கர்த்தருடைய கண்மலை பாதுகாப்பாக இருக்கும். 26வது வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன், கவனிங்க, இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அல்லேலூயா. அநேக பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் நிர்விசாரம், எவ்வளவுதான் சொன்னாலும் அவர்கள் தன் வழியை விட்டு மாறவே மாட்டார்கள். எவ்வளவு சொல்லி பாருங்க, என்னதான் சொல்லி பாருங்க, அவங்க பழக்க வழக்கம் அப்படியே தான் இருக்கும். வித்தியாசம் மாறவே மாறாது. அல்லேலூயா. ஸ்கூலில் வாத்தியார் படித்து கொடுப்பார். சில பிள்ளைகளுக்கு விளையாட்டுத்தனமாட்டே இருந்து கொண்டு இருக்கும். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கிறது போல இந்த நாளிலும் பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிற வார்த்தையை செவி கொடுத்து கேட்டு நம்முடைய வாழ்க்கை தரத்தை அப்படி அவருக்குள் நடத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அல்லேலூயா நம்முடைய வாழ்வாதாரத்தை கட்டி உயர்த்தும் போது பெருமழை வந்து என்ன செய்யாது? மோதினாலும் உடையாது. கேட்காமல் இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய காரியம் மணல் வீட்டில் கட்டுகிற ஒரு வீட்டுக்கு ஒப்பாக இருக்கும். அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்தால் வீடு எந்நேரம் ஆனாலும் கீழே விழுந்து விடும். அல்லேலூயா.
அந்த வீடு எப்படி இருக்குதாம்? 27வது வசனம், 27. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. மனுஷனுடைய வாழ்க்கை எப்போது ஒன்று போல இருக்காது. நம்ம நல்லா இருக்கும்போது வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டோம், அப்பதான் பிரச்சனை வரும். ஆண்டவர் சொன்னார் நீதிமொழிகளில், நீ நல்லா இருக்கும்போது என்னுடைய வார்த்தையை கேட்டு ஆகடியம் பண்ணுனா, நீ கஷ்டம் வரும்போதும் உன்னுடைய வார்த்தையை கேட்டு நானும் ஆகடியம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். தயவு செய்து, நிறைய பேர் நல்லா இருக்கும்போது ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. 1000 சாக்கு போக்கு சொல்லுவாங்க, 1000 கதை அழகா சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்டவருடைய ஆலயத்தில் வரணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும் என்கிற கரிசன கடுகளமும் இருக்காது. தன்னுடைய சுயத்துக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. அவர் என்ன நேரத்தில் என்ன வார்த்தை எப்படி பேசுவார் என்று யாருக்கும் தெரியாது. நினையாத வேளையிலே கர்த்தர் கிரியைகளை செய்வார். அவருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பவன் பாக்கியவான். சூழ்நிலையை நம்ம சரியாக பயன்படுத்த தவறிவிட்டால் இப்படிதான் அது அந்த வீடு மணலில் கட்டப்பட்டிருக்கிற வீட்டுக்கு ஒப்பாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24வது வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொன்னார். பரிசுத்த ஓய்வு நாளிலே ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சுகமாக்கும் போது பரிசேயர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த ஓய்வு நாள் மற்ற நாளில் என்ன வேணும் செய்யணும் சொல்லி. ஆனால் ஆண்டவர் அதற்கு சொன்னார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. தயவு செய்து பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரே அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேகவர் இந்த பூமியிலே, அநேக மொழி பாசைக்காரர், கிறிஸ்துவை அறியாதவர்கள் அல்லாதவர்கள் சில காரியங்கள் செய்கிறார்கள். பாவ நிவர்த்திக்காக பலி, ஆடு கோழி எல்லாம் பலி செலுத்தி அதில் நம்ம பாவ நிவாரணம் தேடிக்கொள்ளலாம். நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. பூமியிலே பாவங்களை மன்னிக்கிற ஒரே அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்குத்தான் கொடுக்கப்பட்டது. எங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் மூப்பர், எங்கள் தகப்பன், எங்களுடைய முன்னோர்கள், எங்கள் அப்பாவுக்கு அப்பா, தாத்தா காலத்திலெல்லாம் அப்படிதான். அவர்கள் ஒரு பெரிய செல்வந்தர்கள், திரளான சொத்துக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய சாபம் இருந்தது, பாவம் இருந்தது. தலைமுறைகள், ஆண் வாரிசுகள் இல்லாதபடி பிசாசு அவர்களை அழித்து கொண்டிருந்தான். 5 ஆம்பளைக்கும் நிறைய ஆண்கள் உண்டு. கைலாச நாடார் என்பவருக்கு 5 ஆண்கள். எல்லாருக்குமே 7 சராசரி வச்சா 7. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் 9. சராசரி பார்த்தா 7 குறையாமல் இருக்கும். அப்படி ஆண் வாரிசுகள் இருந்தும் திருமணத்துக்கு முன்னாலே மரித்து விடுவார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? பின்னும் பாவம் செய்தார்கள். அந்த பிசாசுக்கு தான் நிறைய கொடுத்தார்கள். இன்னைக்கு பார்த்தா அந்த ஊரே ஆண் வாரிசு இல்லாத ஒரு ஊராக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, ஒரே மார்க்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பாவ அறிக்கை செய்து அவர் பாவத்தை மன்னிக்க அவர் ஒருவர் தான் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அதற்கு ஆதாரம் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த வல்லமை உள்ள சக்கராதிபதியாகிய தேவனைத்தான் நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து, இவ்வளவு நமக்கு தயவு செய்கிற ஒரு தேவன், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் செய்கையில் அல்ல, கிரியைகள், அவர் சொல்லுகிறதில் அல்ல, செய்கையிலே வாழ்ந்து காண்பித்தார். நமக்காக அவருடைய சொந்த சரீரத்தை ஜீவ பலியாக அடிக்க, கிழிக்க, நொறுக்க, சிதைக்க ஒப்பு கொடுத்தார். எல்லாம் உலகம் நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படியாய்ப்பட்ட தன்னுடைய உயிரையே ஒரு பொருட்டாக எண்ணாதபடி நமக்காக எதையும் செய்ய தாராள மனசாய் இருக்கிற
அந்த அதிகாரம் படைச்ச ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ அவரை எந்த இடத்துல நம்ம வைக்கணும், எப்படி கனம் பண்ணணும், அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு கீழ்ப்படியணும். சொந்த காரியம் 1000 இருக்கட்டுங்க, பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையெல்லாம் நீங்க விருதா விட்டா உங்க வாழ்க்கையில நீங்களே குறைவு பண்ண வைக்கிறீங்க. தயவு செய்து, அவருக்கு ஒன்றும் இல்லை. ஒரு நாள் சொல்றத அடுத்த நாள் உங்களுக்கு வராது. அந்த வார்த்தை அப்புறம் எந்த வருஷம் எப்போ வருதோ தெரியாது. வார்த்தையை வரும்போது பிடிச்சி அப்படி நடக்கணும். நான்லாம் அப்படி தான் பயத்தோடு வாழ்ந்தேன். எங்கள் டிப்போவில் தெரியும், சகோதரருக்கு தெரியும், அந்த பெந்தேகோஸ்தை அந்த மகன் இறந்து ஞாயிற்றுக்கிழமை தான் டியூட்டி போடுவாங்க. அதனால் நிறைய பனிஷ்மெண்ட். அதுக்கெல்லாம் இந்த சகோதரர் தான் ரெக்கமெண்டு. ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி போட்டால் நான் போகவே மாட்டேன், ஆலயத்துக்கு தான் போவேன், சாக்கு போக்கு சொல்லவே மாட்டேன். அந்த காளியப்பண்ணி ஒரு சகோதரன் இருந்தான், அவன்லாம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினான். அதுக்கு முன்னால் அவனை நான் கஷ்டப்படுத்தினேன். அல்லேலூயா. அப்புறம் இந்த சகோதரர்கிட்ட தான் கெஞ்சுவேன். இவர் தான் அதை அந்த அட்ரன்ஸ் எல்லாம் போட்டு கரெக்டாக வாங்கி தருவார். எத்தனை போராட்டம் வருங்க. நீ ஆண்டவரை விட்டு உன்னை தூரப்படுத்துவதற்கு உன் வாழ்க்கையில் பிசாசு பல வழிகளை கையாளுவான். ஆனால் உன்னுடைய நோக்கம் என்ன? எனக்கு பரிசுத்த ஆலயத்தில் இருக்கணும், கர்த்தருடைய சத்திய வார்த்தையை நான் கேட்கணும், அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையை உருவாக்கும் என்கிற நினைப்பு உனக்குள்ளே இருக்கணும். நிறைய பேர் நிசாரமாக சொல்கிறாங்க, ஈஸியாக சொல்கிறாங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, நான் அப்புறம் வரேன். தயவு செய்து பிரியமானவர்களே, கர்த்தரும் ஆகடியும் பண்ணுவார். அல்லேலூயா. இனி நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21வது வசனம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிற போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். கவனிக்க வேண்டும். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல அவருடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. 22வது வசனம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? நியாயத்தீர்ப்பு முழுவதும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் நியாயம் தீர்ப்பார். இயேசுவை தேடுகிறோம், இயேசுவுக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறோம். இந்த சபைக்குள்ளே எத்தனை பேருக்குங்க பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் இருக்கு? ஏங்க நீங்க கேட்டு வாங்கல? உங்களுக்கு இத்தனை வருஷம் போதாதா? உங்க வயசை கணக்கிட்டு பாருங்க. இத்தனை வருஷமா உங்களால வாங்க முடியாதா? அவர் அப்படி அநியாயம் செய்வதா வந்தார்? அந்த தேற்றவராலே உங்களுக்கு அனுப்புவேன்னு சொன்னாரே. இதிலே நம்ம கிரியை அறிந்து கொள்ள முடியுமே, நம்ம எவ்வளவு நிர்விசாரமா இருக்கிறோம் என்பதே இதற்கு ஆதாரம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் அவருடைய ஒரே குமாரனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இயேசுவை வணங்குகிறோம், உயிர்த்தெழுந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். அல்லேலூயா. 24வது வசனம். யோவான் 5:24 சொல்லுது, என் வசனத்தை கேட்டு கவனிங்க, என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு, வசனம் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள், வரக்கூடிய காரியங்களை குறித்து எழுதப்பட்டு இருக்கிற 35,66,480 எழுத்துகளும் கர்த்தரால் இயேசு கிறிஸ்துவின் ஆவினால் எழுதப்பட்ட வார்த்தை. என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவர் பிதா குமாரனை அனுப்பினார், அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் கவனிங்க, முக்கியமான வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 26வது வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரிகைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. அந்த வசனத்தில் என்ன சொன்னார்?
பிதாவானவர் நியாய தீர்ப்பு அதிகாரத்தை எல்லாம் குமாரனாகிய கிறிஸ்து கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டார். ஆதியும் அந்தமும் இயேசு கிறிஸ்து கரத்துக்கு வந்துவிட்டது. அவர்தான் நியாய தீர்ப்பு செய்கிறவர். அந்த நியாய தீர்ப்பு அதிகாரத்தை சகலத்தையும் வைத்திருக்கிறவர் யாருக்கு கொடுக்கிறார்? கவனிங்க, இயேசு கிறிஸ்து யாருக்கு கொடுக்கிறார்? பாருங்க, வசனத்தை பாருங்க. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். பிதாவானவர் இயேசுவுக்கு கொடுத்த அதே அதிகாரத்தை சாதாரண மனுஷனாகிய பூமியில் வாழ்கிற உனக்கு அவர் கொடுக்கிறார். நீ என்ன செய்யணும்? ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் அவர் கிரிகைகளை கை கொள்ளுகிறவனாய் இருக்கணும். ஏன் முடியாதா? அது ஒரு கஷ்டமா? என்ன, உன்னால பாவத்தை பரிசுத்தமாக இருக்க முடியாதா? வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதா? ஆண்டவருடைய பிள்ளையாக உன்னால வாழ முடியாத? முடியும். உனக்கு இருக்கிற உலக ஆசை, உலக சிற்றின்பம், அற்பமான ஆசைக்கு ஆசைப்பட்டு மேலானவர்களை விடுகிற ஒரு குறைப்பட்ட மனுஷர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் பிதாவானவர் இயேசுவுக்கு கொடுத்த அவ்வளவு மகத்துவமான மகிமையான அதிகாரத்தை உங்களுக்கு நமக்கு கொடுக்க அவர் ஆவலாயிருக்கிறார். தேடி வருகிறார், கதவை தட்டுகிறார். இன்னும் அந்த கதவு இருள் அடைஞ்சுதான் கிடக்குது. பரிசுத்த ஆவி என்னங்க, எப்படிங்க நீங்க அது வாங்கலாம்? உங்களுக்கு அதை பத்தி மனசே இல்லை. அந்த நேரம் இருந்தால் பிசினஸ் பண்ணுவீங்க. அல்லேலூயா. அவர் என்னை வச்சுக்கிட்டு பகிர்ந்து அளிக்கிற தேவன். ஒரு கட்டத்தில் யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் ஒரு வசனம் சொல்லுது, என்னிலும் மேலான கிருபைகளை செய்யும்படி நான் உங்களை அதிகாரப்படுத்துவேன். இயேசுவானவர் பச்சபாதம் பார்க்காமல் எல்லாத்துக்கும் பகிர்ந்து அளிக்கிற பரிசுத்த ஆவியானவர். பெந்தேகோஸ்தே நாட்களிலே ஆண்டவர் அப்படிதான் பலமாக இறங்கி கிரியை செய்தார். இதெல்லாம் படிச்சிருக்கிறோம், அந்த கட்டமெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதம் வேணும், சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சி வேணும், பரிசுத்த ஆவி வேண்டாம். அந்த லெவல்ல தானே நம்ம இருக்கிறோம். எப்படிங்க ஆண்டவர் அவர் வேண்டாம், நீர் எனக்கு வேண்டாம், உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் மட்டும் எனக்கு வேணும்னு கேட்டால் எப்படி யாருக்கா தர மனசு வருமா? தரக்கூடியவரை நம்ம நேசிக்கணும். அவர் இறக்கப்பட்டு தருவார். தராமல் ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரிகைகளை கை கொள்ளுகிறவன் அவருக்காக, இரட்சகருக்காக, ஆண்டவருக்காக. ஏன் ஒரு மனுஷன் ஏதாவது எத்தனை வழியை செய்யலாம். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் படிப்பு தேவையில்லை, ஒரு பெரிய ஐஸ்வர்யம் தேவையில்லை, அதுக்காண்டி தனி சலுகை நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ புறப்பட்டு போனி ஆண்டவர் சொன்னார். நியாயாதிபதி 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் கிதியோன்ட சொன்னார், இருக்கிற பலன் உனக்கு என்ன பலன் இருக்கு, என்ன அழகு இருக்கு, என்ன தாளந்து இருக்கு, நீ எக்ஸ்ட்ரா ஒன்று அதுக்காண்டி முயற்சி பண்ணாண்டா. ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். உலக பிரகாரம் ஒரு படிப்புக்கு 1.5 லட்சம் ரூபா கட்டுறோம். ஒரு படிப்பு, ஒரு வருஷ படிப்புக்கு 1.5 லட்சம், அதெல்லாம் செய்வோம். ஏன்னா இது இலவசமாக கொடுக்கறது தானே. இலவசமாக கொடுக்கறதுக்கு வேல்யூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவரும் ஒரு ரேட்டு போட்டிருக்கணும், அப்போ தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒழுங்கு இந்த காரியம் நடக்கணும்னா இந்த ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா நம்ம ஒழுங்காக கட்டியிருப்போமா இருக்கும். அல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, வசனம் எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் அவர்கிட்ட நம்பிக்கையாக இருக்கிறவன் நிச்சயமாக கொடுப்பாருங்க. கொடுக்கவன் சொன்னவர் அவர் பிசினித்தனம் பண்ண மாட்டார். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். கவனிங்க, என்ன அந்த அதிகாரம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா பிசாசை இருப்பு கோலால் அவன் ஆளுவானான். அந்த அதிகாரம் பவர்ஃபுல் அதிகாரம். பிசாசு கண்டா தெரிப்பான், நடுங்க, வியாதியெல்லாம் தெரிப்படும், கிட்ட வராது. அதான் அதுக்கு அடையாளம். இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். இது என் கண்மலை, இந்த கண்மலையில் மோதுகிறவன் சிதறடிக்கப்படுவான். வசனம் சொல்லுகிறது. உன்னை குறித்து அவர் சாட்சி சொல்லணும். என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஊழியத்தை செய்கிறான். இது கண்மலை, இந்த கண்மலையில் என் சபையை கட்டியிருக்கிறேன், இதில் மோதுகிறவர்கள் சிதறுண்டு போவார்கள். இந்த கண்மலை எவன் மேல விழுதோ அவன் நசுங்கி போவான்.
நம்ம இன்னைக்கு பிசாசு செய்வன மந்திரவாதம் இதுக்கெல்லாம் பயப்படுறோம். எவ்வளவு அபத்தமான காரியத்தை, எவ்வளவு மேன்மையான நன்மையை தர இருக்கிறவர்கள் மனுஷர்கள் சீர்கெட்டு போய் தேவனை அசட்டை பண்ணி நிர்விசாரமாய் இருந்து அல்லேலூயா ஆஸ்பத்திரிக்கும் வைத்தியத்துக்கும் கொடுத்து அல்லேலூயா நமக்கு பவர்ஃபுல் அதிகாரத்தை அவர் வைத்திருக்கிறார். 28வது வசனம் என்ன சொல்லுது? விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பாராம். எவ்வளவு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகத்துக்குரிய சகல ஆசீர்வாதமும் மேன்மையான பரலோக மேன்மை அது தொடர்ந்து உன்னை தொடர்ந்து பற்றி பிடிக்கும். ஒரு ஊழியம் தான் நம்ம செய்கிறோம். அந்த ஊழியத்தின் வேல்யூஷன் அதனுடைய மகிமை நமக்கு தெரியல. பார்த்தீங்களா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். பிதாவின் கனம், பரலோக பிதா, ஜோதிகளின் பிதாவுடைய கனம் உனக்கு வரும். உன்னை நோயிலிருந்து தப்புவிப்பார். நான் அப்படி என்னங்க ஊழியம் செய்து சாதிச்சுட்டேன். எனக்கு என்ன தைரியம், என்ன தாளந்து உண்டு. சரியா 4 வார்த்தை கோர்வையாய் பேச தெரியாது. அப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்தேன். எல்லாரும் பைத்தியம், கிறுக்கு பையா அப்படின்னு சொன்னான். அதனால் நான் விட்டுட்டு ஓடிட்டேனா. அன்பு இருக்கிறவன் ஆண்டவரை விட்டு அகன்று போகவே மாட்டான். எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பான், சொதப்ப மாட்டான், தீவிரப்படுவான். அடுத்து என்ன செய்யணும்? நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். என் வீட்டில் அந்த டைரி பாருங்கள். 2006 வாங்கின டைரி, இவ்வளவு டைரி எழுதி வச்சுருக்கான். அவ்வளோ டைரியும் எழுது படித்து தியானிச்சு முயற்சி பண்ணு, அதை சந்தோஷப்படு. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதை பிரியப்படணும். அந்த கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அதிகாரத்தை வாங்குவதற்காக, அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை, அந்த வரங்களை, அந்த கிப்டை, அந்த கிருபையை, அவருடைய மகிமையை பெற்று வாங்கி அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசித்து கொண்டே இருப்பார்கள். வியாகுலமோ, பிரச்சனையோ, போராட்டமோ, வியாதியோ, மரண பயமோ, அல்லேலூயா, அவன் மரண பரியந்தம் அவன் கிட்டி வரவே செய்யாது, வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. கனியை புசிப்பார்கள். எப்படி புசித்தார்கள்? ஒரு மனுஷனை மட்டும் நான் அடையாளம் காண்பிக்கிறேன். யோசுவா 10:12. கர்த்தர் எமரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, கவனிங்க அந்த வசனத்தின் ஆழத்தை கவனிங்க. முதலாவது, மோசே ஒரு இரட்சகனாய் இருந்தான், அவனை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு மோசைக்கு வேலைக்காரனாய் பணிவிடை செய்து கொண்ட, மோசை எங்கே போனாலும் கூடவே இருந்து சப்போர்ட்டு எடுபடி வேலை செய்தவன் தான் யோசுவா. ஆனால் அவன் அவ்வளவு தீவிரமாக இருந்தபடினாலே கர்த்தர் அவனுடைய கிரியைகளை பார்த்து அடுத்த இரட்சகனாய் யோசுவாவை ஆண்டவர் கொண்டு வந்து அவனை யுத்த புருஷனாக மாற்றினார். ஒரு கட்டத்தில் யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடந்து யுத்தத்தில் அந்த யோசுவா கர்த்தரை நோக்கி பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? பின்பு, ஆண்டவரே, என்னை யுத்தம் நடத்த வைக்கிறீர், நான் இந்த இடத்தை பிடிக்கணும்னா எனக்கு வரங்கள் வேணும், எனக்கு வல்லமை வேணும், அதிகாரம் வேணும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரம் எனக்கு வேணும். முதலாவது ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். சூரியனை நான் நில்லுனா அது நிற்கணும், சந்திரனை நில்லுனா நிற்கணும். அப்படியாய்ப்பட்ட அதிகாரத்தை பேசி அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். அல்லேலூயா. அவ்வளவு பவர் நமக்கு கொடுப்பாருங்க. நீ எது கேட்டாலும் உனக்கு வரும், எது கேட்டாலும் அவர் பேசுவார். உங்கள் கதையெல்லாம் ரெக்கார்டெலாம் சொல்லிடுவார். நான் நிறைய விஷயம் நம்ம சபையிலையும் பேச முடியாது, உங்கள்கிட்டையும் பேச முடியாது. அதனால் நீங்கள் வரமாட்டீங்க. ஓப்பனாக பேசுனா நிச்சயமாக வரமாட்டீங்க. அவமானத்தில் வரமாட்டீங்க. இவன் எல்லா ரகசியம் சொல்கிறான்னு வரமாட்டீங்க. பல வழிகள். நான் ஆத்துமாவை இழந்து போவேன். அதனால் சில காரியம் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுவேன். ஆண்டவர் சொல்லிட்டு போயிடுவார். இப்படி இதனால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை.
நீங்கள் இங்கே சொல்லுவீங்க, நான் இங்கே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் அப்படி காரியத்தை சொல்லுவார். இதை சொன்னால் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இவன் நம்மளை பப்ளிக்கில் கேவலப்படுத்திடுவோம். அல்லேலூயா. ஆனால் அங்கே போய் எதுக்கு போகணும்? எங்கே போனாலும் கிடைக்காது. நான் விட மாட்டேன். நீங்கள் எத்தனை சபைக்கு, நான் குமரி மாவட்டத்தில் அத்தனை சபைக்கு போனாலும் கர்த்தர் எனக்கு உத்தரவாதம் சொல்லணும். நான் எதில் குறை வச்சுருக்கேன், உங்களுக்காக செபிக்கலையா? தயவு செய்து, கர்த்தர் ஒருவர் தான். நீங்கள் எங்கே போனாலும் அவர் தான் உங்களுக்கு அற்புதம் செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த யோசுவா யோசிக்கல. ஆண்டவரே தைரியமாக பேசுகிறான். ஆண்டவர் யோசுவா, நீ மனுஷன், நீ பேசி நான் இயற்கையை அப்படி சரி கட்டணுமான்னு சொன்னாரா? சொல்லுங்க, சொன்னாரா? சரி, நீ பேசு, அது நடக்கும் என்று சொல்லியிருப்பார். அவன் கர்த்தர்ட்ட பேசி, சூரியனே கிபியன் மேலே அப்படியே நில்லு, ஓடாத. சந்திரனே ஆயிலோன் பள்ளதாக்கில் அப்படியே நில்லு. வசனம் போடுவா 13. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. அல்லேலூயா சொல்லுங்க. சூரியன் சந்திரன் ஒரு மனுஷனுடைய வார்த்தை கேட்டு அப்படியே நின்னதுங்க. அவ்வளவு பவர்ஃபுல் அதிகாரத்தை பிதாவானவர் இயேசுவானவருக்கு கொடுத்ததை இயேசுவானவர் அவருக்கு ஜெயம் கொள்கிறவனுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஜெயம் எடுக்க ஆசைப்படுறீங்க? ஆண்டவருக்காக உங்களுக்கு முடிஞ்சது, உங்க திராணிக்கு தக்க வேலை, திராணிக்கு தக்க, உங்க பலத்துக்கு தக்க, உங்க பலத்துக்கு அப்பால எந்த ஒரு விஷயம் தகப்பன் சொல்றது கிடையாது. அதை செய்வதற்கு நீ எக்ஸ்ட்ராட்டு பணம் கட்ட சொல்றாரா, டெபாசிட் கட்ட சொல்றாரா? சில கம்பெனியில் வேலை கிடைச்சா உனக்கு மாதம் ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வேணா, நீ ஒரு 10 லட்சம் டெபாசிட் கட்டுன்னு சொல்லுவாரா? இலவச அழைப்பு, இலவச ஊழியம். அந்த ஊழியத்தை செய்வதற்கு நிறையவருக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளவு மகிமையான சந்தோஷங்க அதில். நீங்கள் ஆழமாக நுழைஞ்சி பாருங்க. அப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். அல்லேலூயா. அந்த 14வது வசனம், அது 14 சொல்லுது, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை யுத்த நாள், அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. சரித்திரத்தில் அவன் பேர் வந்து விட்டது.